என் பேர் கிருஷ்ணன் பேர். நாங்கள் சென்னையில் ஒரு சாலிகிராமம் வடபழனியில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். ஃபுல்லாக பிஸ்னஸில் இருக்கேன். வேறு வேரியஸ் மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கோம் நாங்கள். ஒய்ஃப் பேர் வந்து ராதான்னு பேர். பெரிய பையன் வந்து சிவசங்கர்னு இன் டொரண்டோவில் இருக்கான் அவன். அடுத்தது சாய் வைஷ்ணவி டாக்டர் இருக்கா. ஷீ இஸ் அரௌண்ட் 29 years old. அவள் என் கூட பிஸ்னில் இருந்து கண்டென்ட் கிரியேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என் பிஸ்னஸ் ஃபுல்லாக அவள் தான் பார்த்துட்ருக்கா மாதிரி. உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எப்படி தெரிய வந்தது? இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னோடய சன்னுக்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அவனோட கலீக் வந்து அவனோட ஹஸ்பண்ட் வந்து சனீஷ்னு இருக்கார். அவர் ரொம்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து இமீடியட்டாக ப்ளட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் போனபோது லக்கிலி ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் போனோம் நாங்கள். அப்புறம் தான் என் சன் வந்து மார்த்திராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் நாங்கள் வந்து இட் வாஸ் காட் கிவன் மீட்டிங் தட் வி மெட் மார்த்திராம் மீட் பண்ணோம். அப்போ தான் கேட்டேன், நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் கேட்டுப்போ நாங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கேன், நான் தான் மெயின் அட்வைசர் அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், வந்து இவ்வளோ ஏசில் ஃப்ரீயாக ரொம்ப ஒரு சுலபமாக ஒரு ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை ஒண்டி அவங்க கொடுத்துட்டு இன்சூரன்ஸு பணம் எப்படி கட்டணும் இந்த ஒரியை வந்து இல்லாமல் பண்ணுறாரே இவன், இந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் லெவலில் இன்சூரன்ஸ் எடுக்க போனோம். நாங்கள் வந்து மாருதிராம் வந்து வந்தப்பறம் அவரோட கைடன்ஸில் வந்து என்டையர் ஃபேமிலிக்கே நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வித் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை கிளைம் பண்ணியிருக்கீங்க? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, திடீர்னு கோவிட் வந்து என்டையர் வேர்ல்டே வந்து சஃபர் ஆச்சு. அதில் நாங்களும் வந்து அந்த கோவிட்டில் இருந்தோம். அப்போ வந்து எங்கள் மதர் இறந்து போய் அந்த ரைஸ் ஹவுஸை டெய்லி குளித்து அதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக நான், ஒய்ஃபு, டாக்டர் எல்லாருமே கம்ப்ளீட்டாக கோவிட்டில் மாட்டோம். அப்போ உடனே அப்பயும் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த ஹாஸ்பிட்டலும் போகாதீங்க, முதல்ல ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுங்க முதல்ல அப்படின்னாரு. டெஸ்ட் எடுத்த உடனே கோவிட் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்தவுடனே அப்புறம் சொன்னார், இது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக, நீங்கள் உடனே போய் அட்மிட் ஆங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோன்னு சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஒரு 12 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டில் எடுத்தோம். வந்தபோது எங்களுக்கு திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது எந்த செல்ஃப்னி எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம் அங்கே மாருதிராம் சாருக்கு, சார் உங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பண்ணியிருக்கோம், இதை மாதிரி எங்களுக்கு நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஜஸ்ட்டு விட்டுடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து எங்கள் கம்ப்ளீட்டாக எங்கள் ஃபேமிலி மெம்பர் அவரே கூட இருந்து கம்ப்ளீட்டாக எந்த எல்லா கைடன்ஸும் பண்ணி ரொம்ப ஏசில் ஃப்ரீயாக நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போய்ட்டு எப்படி வெளில வருவோம் அதை மாதிரி நாங்கள் வந்தோம். வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டியூரிங் நவம்பர் மாதம் நினைக்கிறேன், ஒரு நைட்டில் வந்து பாத்ரூம் போகும்போது 2:30-3 மணி இருக்கும். ஒரு 2-3 வாட்டி வந்து கீழே விழுந்துட்டேன். 3ஆவது வாட்டி ரொம்ப சீரியஸாக உதடெல்லாம் ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு நிறைய ப்ளீடிங்லாம் ஆகிடுச்சு. அது உடனே இமீடியட்டாக வந்து கன்சல்ட் பண்ணும்போது எங்கள் மாருதிராம் இன்சூரன்ஸ் அட்வைஸரில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணிக்கோங்க சார் நீங்கள் அப்படின்னாரு. அதுபடி நான் ஃபுல்லாக போய் செக்கப் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களோட பல்ஸ் ரேட் ரொம்ப லோவாக இருக்குது, அதை வந்து நீங்கள் எழுந்த உடனே அப்படி தான் ஆகும், நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒரு பேஸ் மேக்கர் வந்து அப்படியே ஒரு மேட்ச் பாக்ஸ் சைஸில் இருக்கும், அது ஜஸ்ட்டு கட் பண்ணி அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஒயர் அப்படியே ஹார்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 5.5 lakhs 6 lakhsக்குள்ளே ஆகும் அப்படின்னாங்க. ஒன்று வந்து கேப்சூல் மாதிரி இருக்கும், அது காஸ்மெட்டிக் மாதிரி தான் மோஸ்ட்லி. அதை வந்து அப்படியே கிராயின் வழியாக அப்படி விட்டாங்கன்னா இட் வில் கோ டு தி ஹார்ட், தட் வில் காஸ்ட் அரௌண்ட் 20 to 25 lakhs அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்போது நான் மாருதிராம் சாரை கன்சல்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் அது வந்து காஸ்மெட்டிக் தான் சார், அது ஒன்றும் கிடையாது, இதுவும் வந்து உங்களுக்கு அனஸ்தீஷியா கூட தான் பண்ணுவாங்க, இதனால் உங்களுக்கு வந்து இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ், அதே நேரத்தில் இட் இஸ் சால்வ் தி பர்பஸ் ஆல்சோ. உடனே அதை பேஸ் பண்ணி அதுக்கு நாங்கள் வந்து டாக்டரேட்டை ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரீ ஆத்தரைசேஷன் பண்ணோம். வந்து ப்ரீ ஆத்தரைசேஷன் பண்ணி கிறிஸ்மஸ் போது சர்ஜரி எடுத்துகிட்டு கடத்தால் சர்ஜரி கூட்டின்னு போயிட்டு நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக ஒரு கேஷ்லெஸ் தான் சொல்ல வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 10,000 rupees ஒண்டி சார்ஜ் பண்ணாங்க அரௌண்ட் 6 lakhsக்கு. அதுவும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்க வந்து அதுலேயும் கன்செஷன் வாங்கி கொடுத்து ஸ்டார் இன்சூரன்ஸில் வந்து அந்த பணத்தையும் நாங்கள் கொடுக்காத அளவுக்கு 100% கேஷ்லெஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். போத் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் சரி, எங்களோட ஏஜென்ட்டுக்கிட்டையும் சரி. இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? இப்போ கரெக்டாக சொல்ல போனால் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்தப்புறம் இப்போ 73 வயசு ஆகுது.
ஐ எம் என்ஜாயிங் மை ஃபேமிலி லைஃப் வித் கம்ப்ளீட்டாக. மார்னிங் என்னோடய எல்லாரோட ஒர்க்கும் காத்தால் யோகா பண்ணுறது, வாக்கிங் போடுறது, ஜாகிங் போடுறது எல்லாமே என்னால் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார். அது பண்ணி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து வி ஆர் ஹேவிங் எ வெரி வெரி ப்ளசண்ட், வெரி ஹாப்பி லிவிங் வித் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் மாருதிராம்.